குருப்யோ நமஹ. நமோ நமஹ. பதஞ்சலி அஷ்டாங்க யோகா பகிர்வு 5 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாக்கரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. ஆபாஹு புருஷாகாரம் சங்கு சக்ராசிதாரிணம் சகஸ்ரசிரசம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம். ஸ்ரீமதே அனந்தாய நாகராஜாய நமோ நமஹ. வெல்கம். 5வது பகிர்வு. நம்ம போன பகிர்வில் ஃபஸ்ட்டு சமாதி பாதத்தில் ஃபஸ்ட்டு சூத்திரம் என்ன, இந்த சூத்திரத்தோடு 2வது சூத்திரம் பாதத்தில் 2வது சூத்திரத்தை பார்த்தோம். யோக சித்த விருத்தி நிரோதா. அது ஃபுல்லாக அர்த்தங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த போஸ்டிங்கில் என்ன பண்ணலன்னா, அதுக்கு ரிலேட்டட் அந்த சூத்ராக்கு ரிலேட்டட் டாபிக் 3வது பாதத்தில் 9வது சூத்திரம், 10வது சூத்திரம், 11வது சூத்திரம், 12வது சூத்திரம், இந்த 4 சூத்திரமும் அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இந்த 360 டிகிரி வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. சரியா? அப்போ இந்த போஸ்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிரோத பரிணாமம் என்றால் என்ன, சமாதி பரிணாமம் என்றால் என்ன, ஏகாகிரத பரிணாமம் என்றால் என்ன, இதுக்கும் அந்த சூத்திரத்துக்கும் என்ன கனெக்ஷன். நிரோதம் அப்படின்னு இருக்குல்ல, யோக சித்த விருத்தி நிரோதா. அந்த நிரோத ஸ்டேட் எப்படி வருது, எண்ணங்கள்லாம் எப்படி வருது, சம்ஸ்காரங்கள்லேருந்து பதிவுகள்லேருந்து எண்ணங்கள் வருகிறது. அப்போ எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யணும், அந்த பதிவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் அந்த பதிவு பண்ணிட்டோம்னா, அந்த பதிவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, அந்த கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டில் மைண்ட் இருக்கும்போது அதுக்கு பேர் நிரோத பரிணாமகா. அப்போ அந்த வெளியே வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதோட சம்ஸ்காரங்கள் பேர் வித்தான சம்ஸ்காரம். வித்தானனா வெளிவரக்கூடிய, அவுட்கம்மிங், அவுட் கோயிங். அதை என்ன செய்யணும்னா அடக்கணும், சப்ரஸ் பண்ணணும், டிஸப்பியர் பண்ண வைக்கணும், கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். அப்புறம் இந்த நிரோத சம்ஸ்காரம் எது கண்ட்ரோல் பண்ணுற, ரிஸ்ட்ரைன் பண்ணுற சம்ஸ்காரங்களை பலப்படுத்தணும், வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்போ இது அந்த வித்தான சம்ஸ்காரத்தை அபிபவனா அதை அமுக்கி கண்ட்ரோல் பண்ணி, நிரோத சம்ஸ்காரத்தை பிராதுர்பவனா அது வெளியில் கொண்டு ஸ்ட்ரென்த் பண்ணினாக்க இந்த மனது நிரோத ஸ்டேட்டில் இருக்கும்ல, கண்டினியூஸாக அந்த நிரோத ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நிரோத பரிணாமக அப்படின்னு பேர். புரிஞ்சுதா? இப்போ நிரோத பரிணாமனா என்னென்னு பார்த்துட்டோம். இதே இதை நம்ம சான்ஸ்கிரிட்டில் பார்க்கலாம். இந்த வித்தான சம்ஸ்காரங்களும் நிரோத சம்ஸ்காரங்களும் 2 டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஒன்றுக்கு ஒன்று இல்லை, ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட். இது குறையும் போது அது கூடும், அது குறையும் போது இது கூடும். சைக்கிளில் லெஃப்ட் பெடல் ரைட் பெடல் மரத்தான். ஸோ ஒன்றை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னொன்று வெளியில் வரும், இன்னொன்று கண்ட்ரோல் பண்ணும்போது இது வெளியில் வரும். ஸோ இதைத்தான் சொல்கிறார் அவர் 3வது சாப்டரில் 9வது சூத்திரம். இந்த சூத்திரங்கள்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறேன், நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன், அதனால் உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன். 3வது பாதம் 9வது சூத்திரம். வித்தான நிரோத சம்ஸ்காரயோகோ அபிபவ பிராதுர்பாவௌ நிரோத க்ஷண சித்த அன்வயோ நிரோத பரிணாமக. திரும்ப சொல்கிறேன். வித்தான நிரோத சம்ஸ்காரயோகோ அபிபவ பிராதுர்பாவௌ நிரோத க்ஷண சித்த அன்வயோ நிரோத பரிணாமகா. அதைத்தான் இதை நான் சொன்னதான் சொல்லியிருக்காரு. வித்தான அந்த சம்ஸ்காரங்களை அபிபவ கண்ட்ரோல் பண்ணி அதை டிஸப்பியர் ஆக்கி, நிரோத சம்ஸ்காரங்கள் எது அந்த ரிஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்களை பிராதுர்பாவனா என்னக்கா அதை வெளியில் கொண்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த மனசு அந்த நிலையில் இருக்குள்ள ரிஸ்ட்ரெயின் ஸ்டேட்டில், அதுக்கு பேர் நிரோத பரிணாமா அப்படின்னு பேர். சரியா? ஸோ இது என்ன செய்யணும்னா, நீங்கள் இதை மாதிரி படிக்க என்ன ஆகும்னா, இதை தவிர்த்து ஏதாவது ஒரு சினிமா பார்த்தாலும் சரி, ஏதாவது புக்கு பார்த்தாலும் சரி, இதுக்கும் ஏதாவது டாபிக் கனெக்டாக இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். நிறைய சினிமாவெல்லாம் பற்றி கனெக்ஷன் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன் பாருங்க. ஏன்னா அப்போ நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும்.
நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணி எக்ஸாம்பிளாக கொடுத்தா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஜீவன் முக்தி விவேகான ஒரு புக்கு, அட்டகாசமான புக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்து டைம் இருந்தால் படிங்க. அதில் பாருங்கோ ஒரு வேர்ஸ், வித்தான சம்ஸ்காராக அபிபூயந்தே நிரோத சம்ஸ்காராக பிராதுர்பவந்தி நிரோதயுக்தக சித்தேன அன்வீயதே சக அயம் மனோநாசக இது அவகந்தவ்யம். மனோநாசங்கிறோம் என்னது? அதே தான் சொல்கிறார். நிரோத பரிணாமம் தான் மனோநாசம். ஜீவன் முக்தி விவேகையில் ஜீவன் முக்தனாகணும்னாக்கா 3 விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டு. மனோநாசம் ஆகணும், வாசனா க்ஷயம் ஆகணும், அப்புறம் தத்துவஜானம் வேணும். ஸோ நம்ம வந்து நிரோத பரிணாமத்தில் 1/3 அடைஞ்சுட்டோம். அதனால் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கரெக்டாக கிரேட் மேன் திங்கள் லைக்கில். ஸோ இப்போது குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூலப்பிரகிருதியில் குணங்கள் ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதை தவிர்த்தி அதோட எவால்யூட்ஸ் எல்லாம் ஈக்குலிபிரியம். இந்த ஈக்குலிபிரியம் போன உடனே தான் மேனிஃபெஸ்ட் ஆரம்பிக்கிறது. The manifestation aspect of Prakriti starts when the gunas are not at equilibrium, inequilibrium இருக்கும்போது. அப்போ மனசும் பிரகிருதியோட எவல்யூட் தான், ஒன் ஆஃப் த எவல்யூட்ஸ். கரெக்டாக அப்போ மனசும் அந்த குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். சாத்விக், ராஜசிக், தாமசிக். கரெக்டாக தானே? அதுதானே வேறங்கள் எண்ணங்கள்லாம் டிஃப்ரெண்ட் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்போது எப்படிரா நீ நிரோத பரிணாமங்கிறையே நிரோத பரிணாமங்கிறையே, ஆனால் அது 3 குணங்களால் உடையது. குணங்கள் எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும். அப்படியே மாறிக்கொண்டே இருக்கிறது தான் அதோடைய தன்மைனா நீ எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போகிற அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த சூத்திரங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது. இந்த யோக சித்தவருத்தி நிரோதகானாக்கா இதெல்லாம் வரணும், இந்த கொஸ்டின் வரணும். மனசு வந்து குணங்களால் சேர்ந்தது, குணங்கள் வந்து எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பது. அப்போ அது எப்படி நிரோதம் பண்ண முடியுங்கிற கொஸ்டின் வரணும். வந்ததுன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை மாதிரி கரஸ்பாண்டிங் சூத்ரா கூட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோன்னா மனசு எப்போதுமே மூவ் ஆகிட்டே இருக்குல்ல. நம்ம இந்த ரிஸ்டைன் ஸ்டேட்டில் வந்து அது வந்து அப்படியே அப்பியர் டு பி ஒரு ரிஸ்டைன்ட் ஆனால் கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்லேயே ஃபிக்ஸ்ட் ஆனாலும் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த நிரோதம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஹரிகரானந்தா வந்து அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஸ்ப்ரிங்கு சோஃபான்னு வச்சுங்களேன். அந்த ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த சோஃபாவில் உட்காரும்போது என்ன ஆகுது, அது கீழே போய் சப்ரஸ் ஆகிடுது, ரிப்ரெஸ்ட் ஆகிடுது. நம்ம எண்ணங்களை பண்ணுற மாதிரி சமாதானம் மெடிடேஷனில். கரெக்டாக அப்புறம் ஏந்துட்டோடனே எப்படா அந்த சோஃபாலேருந்து ஏந்துக்க போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்ப்ரிங்கு டக்குன்னு மேலே வந்துடும். அதை மாதிரி நம்ம மெடிடேஷன்லேருந்து வந்த உடனே அந்த வித்தியான அவுட் கோயிங் சம்ஸ்காரங்கள் வெளிவந்து எண்ணங்களை கொண்டு வரும். அப்போ தான் விவகாரம் பண்ண முடியும். அதில் தப்புன்னு கிடையாது. அப்போ எப்போ ஒன்றுமோ நம்மளுக்கு சப்ரஸ் பண்ணுறதுக்கு, அந்த ரிப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கற்றுட்டோம்னாக்க அது நம்ம கையில் இருந்ததுன்னா நம்மளுக்கு சந்தோஷம். இந்த எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ரிஸ்ட்ரைன்டு சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அந்த நிரோத சம்ஸ்காரங்கள் வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது மைண்டு வந்து இந்த ரெஸ்ட்ரைன்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒரு பிரசாந்தம் இருக்கும் அப்படிங்கிறார். இதில் நம்ம மூணாவது பாதத்தில் 9வது சூத்திரத்தை பார்த்துட்டோம். அது பரிணாமத்தை பற்றி சொல்கிறது. அதோடைய பலன் என்னன்னு 10வது சூத்திரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தஸ்ய பிரசாந்த வாகிதா சம்ஸ்காராத். அந்த நிரோத பரிணாமத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னாக்க அந்த சம்ஸ்காரங்கள் நிரோத சம்ஸ்காரத்தினால பீஸ்ஃபுல் ஸ்டேட் கண்டினியூஸெல்லாம் மெடிடேஷனில் இருக்கும். நம்ம வந்து முதல்ல பிரத்யாகாரம் சென்ஸ் எல்லாம் விட்ரா பண்ணி தாரணம், மனசு எங்கேயோ வெளியில் போகிறதா வெளியில் போகும், உள்ளே கொண்டு வா, நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். அப்புறம் அதுலேயே இருக்கும்போது, அதில் நிலைப்பட்டு இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்கும். அதனால தான் லாஸ்ட் போஸ்டிங்கில் நான் சொன்னேன், உங்களுக்கு என்னோடய போஸ்டிங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தோணித்து. சரி, இந்த ஆளுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா மெடிடேஷன் ஆரம்பிங்கோ. ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணுங்க மெடிடேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பாருங்களேன், நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 48 நாள் பண்ணிவிட்டு உண்மையாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா எங்கிட்ட சொல்லுங்க. மேபி வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் ஆகலைன்னு. கண்டிப்பாக ஆகும், 100% ஆகும். 99% கூட கிடையாது, 100% ஆகும். சரி, இப்போ 3வது பாதத்தில்
11வது நம்ம சொன்னல 3 பரிணாமங்கள் பார்க்க போகிறோம்னு. ஒன்று என்ன பார்த்தோம், நிரோத பரிணாமம். இப்போ வந்து சமாதி பரிணாமம் பார்க்க போகிறோம். சமாதி பரிணாமம்னா என்ன? மைண்டு வந்து வெவ்வேறு ஆப்ஜெக்ட், இதை பார்க்குறது, மொபைலில் நோண்டுறது, அப்புறம் வேறு ஏதோ படிக்கிறது, சாப்பிடும்போது டிவியை பார்க்குறது, பேசுறது, மல்டிப்புள் போயிட்டே இருக்குல்ல அவுட் கோயிங்காக. அதை வந்து குறைச்சி ஒன் பாயிண்டட்னஸ், சாப்பிட்டா சாப்பிட்றதுலையே, படித்தா படிக்கிறதுலையே, ப்ரெசன்டேஷன் பண்ணால் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுலையே அதை கொண்டு வரது இருக்குல்ல, அந்த மனதின் நிலைக்கு தான் சமாதி பரிணாமம் என்று பெயர். இதுக்கு சான்ஸ்கிரிட் ஸ்லோக வேர்ஸ் பார்த்துடலாமா? சர்வ அர்த்ததா ஏக அக்ரதயோஹோ ஷய உதயௌ சித்தஸ்ய சமாதி பரிணாமக. நான் சொன்னதுதான் அர்த்தம். சர்வ அர்த்தத்தானா எல்லா அர்த்தங்கள் பொருட்களுக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்கிற மனசை ஏகாகிரதா ஒன் பாயிண்டடாக ஆக்கி, ஷயன இது சர்வ அர்த்தத்தாவை குறைச்சி வீக்கன் பண்ணி ஏகாகிரதாத்தை ஒளியில் கொண்டு வந்திருக்கிறது அந்த மனசோடைய நிலைக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு சமாதி பரிணாமகா. ஓகே, இங்கே விஞ்ஞான பிக்ஷு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சேஞ்ச் மைண்டோட ஆகிறதுக்கு வந்து இட்ஸ் எ கிராஜுவல் ப்ராசஸ். டக்குன்னு நினச்சோம் கவுத்தோன்னு முடியாது. பண்ணி பாருங்கள் உட்காந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸில் முடியும் இது. அப்புறம் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், மனசு வந்து குணங்களால் ஆனது, குணங்கள் மாறிக்கொண்டே இருப்பது, அப்போ அதை எப்படி நிரோதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு இங்கே ஆன்சர் கொடுக்குறார். 3வது பாதத்தில் 12வது சூத்திரத்தில் தத்தகனா அந்த சமாதி பரிணாமம் அடைஞ்சாக்க, புனக திரும்பவும், சாந்த உதிதௌ துல்லிய பிரத்யோ சித்தஸ்ய ஏகாகிரதம். நம்ம வந்து நிரோதம் என்றால் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போது ஒரு எண்ணங்கள் வரும்போது முதல்ல ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு ஆப்ஜெக்ட் என்னது? என்ன மெடிடேஷனோட ஆப்ஜெக்ட் என்ன வச்சுருக்கோம் அது. ஆனால் எண்ணங்கள் மாறிக்கொண்டே போகும். ஆனால் அந்த போன எண்ணங்கள் போகிறது இல்லையா, போன எண்ணங்கள் போனது, அடுத்த எண்ணங்கள் வரும் இல்லையா, அந்த அடுத்த எண்ணத்துக்கும் ஆப்ஜெக்ட் என்னென்னா ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட். இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இருக்கும், அப்படியே மாறிண்டே போகும், ஆனால் அது வந்து அந்த சீனில் இருக்கும் அப்படியே. அதை மாதிரி எண்ணங்கள் மாறிக்கொண்டே போனாலும், ஏன்னா அது சித்தத்தோட மாடிஃபிகேஷன், சித்தம் வந்து 3 குணங்களை உடையது, குணம் வந்து 3 குணங்களும் மாறிக்கொண்டே போனாலும் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகாகிரத பரிணாமம். ஸோ இப்போ மெடிடேஷன்னா என்னது, சமாதினா என்னது? அந்த ஒரே ஆப்ஜெக்ட், எல்லா எண்ணங்கள் மாறிக்கொண்டு போனாலும் எல்லா எண்ணங்களுக்கும் ஆப்ஜெக்ட் என்னது? ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட் இருப்பது தான் ஏகாகிரத பரிணாமா அப்படிங்கிறார். அப்போது இப்போ இந்த சித்தவருத்தி நிரோதகா அப்படின்னு வந்துட்டோம்லங்க. நான் சொன்னேன்ல, இதுக்கும் என்ன கனெக்டு? சித்தவருத்தி நிரோதம்னாக்க அதே எண்ணங்கள் மாறிக்கொண்டு போனாலும் ஆப்ஜெக்ட் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கிறது. இதை நான் சொல்லலை, விஞ்ஞான பிக்ஷு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார் அவர்? அப்போ இன்ஃபேக்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வித்தியானம் அவுட் கோயிங்கை வந்து குறைச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணி கான்சன்ட்ரேஷனை ஜாஸ்தி பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரஜகுணமும் தம குணத்தையும் குறைச்சி சத்துவ குணத்தை ஜாஸ்தி பண்ணுறோம். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த சம்ஸ்காரங்கள் பண்ண சம்ஸ்காரங்கள், அந்த பதிவுகள் ஜாஸ்தி ஆகும்போது அந்த மனசு வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ரைட்? இது வந்து ஒரு நாளில் நடக்கக்கூடியது இல்லை. அப்போ இந்த மெடிடேஷன் சில பேர் லாங்காக பண்ணுறாளே, சில பேருக்கு முடியலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பழக்கம் இல்லை. இந்த ரெஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே அந்த ஸ்டேட்டில் நிறைய இருந்தான்னா, அந்த சம்ஸ்காரங்கள் ஜாஸ்தி இருந்தால் மெடிடேஷன் ஜாஸ்தி பண்ணலாம். இல்லைன்னா வெளியே தோணும். அப்போ என்ன செய்யணும்? திரும்ப ஆரம்பிக்கணும். சில பேருக்கு அட் ஏ டைம் பார்த்தோன்னா அப்படியே சமாதி நிலையில் நிறைய இருப்பாள். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட பேர் சொல்லாமல் தெரில, அவரெல்லாம் பார்த்தோம்னாக்கா தே கோ இன் டு மெடிடேஷன் ஃபார் டேஸ். முடியுமா கேட்குற? நான் எனக்கு கண்ணால் பார்த்தது. அவளுக்கு வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் அப்படியே சித்தம் அப்படியே இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண நம்மளும் இதை அடையலாம், ஆனந்தத்தை அடையலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞான தங்கமே. எல்லாம் இங்கே தான் இருக்குது, அதில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கெல்லாம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்து நல்லா மனசு வந்து அப்படியே சஞ்சலம் இல்லாமல் சுத்தமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு முடிச்சுக்கிறேன். குருபியோ நமகா, நமோ நமகா.